மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், IUML ஒப்புக்கொண்டனர், அதிமுகவின் அனைத்து 46 எம்எல்ஏக்களும் ஒப்புக்கொள்கின்றனர். திமுகவிலும் அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர். கனிமொழி ஒப்புக்கொள்கிறார். உதயநிதி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் திரு வேலுமணி அவர்களை அழைத்து இது போன்ற அற்புதமான ஒரு யோசனை எங்களுக்கு தோன்றாமல் போய்விட்டது, மிகச்சிறப்பான யோசனை, சமூக நீதி என்று பேசிவிட்டு முதல் முறையாக ஒரு தலித்தை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் என்ற பெருமை 2 திராவிட கட்சிகளுக்குமே வரும். சிறப்பான யோசனை, இதை செய்யுங்கள் என்று அவர்கள் அத்தனை பேரும் சம்மதம் தெரிவித்த பிறகு உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், 46 எம்எல்ஏக்களும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஒரு கூட்டம் நடந்தது, எம்எல்ஏக்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் இந்த ப்ரொப்போசலை வைக்கிறாங்க. திருமா சம்மதிச்சிட்டாரு, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டோம், சம்மதிச்சிட்டாங்க. திருமாவை முதல்வராக்கலாம் என்று சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்காக நான் கட்சி நடத்துகிறேன், ஒன்று நான் முதல்வராகணும், இல்லைன்னா யாருமே முதல்வராகக்கூடாது, யாரையும் நான் முதல்வராக்க விடமாட்டேன், யாரை கேட்டுட்டு திருமாவளவனை முதல்வராக்கிற யோசனையில் நீங்கள் இறங்குனீங்க, இந்த கட்சியை வீணா போனாலும் பரவாயில்ல, நான் திருமாவளவன் முதல்வராவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லும்போது தான் கடுமையான வாக்குவாதம் அந்த எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட கைக்கலப்புக்கு போயிடுச்சு. பெயரை குறிப்பிட விரும்பல, நீங்கள் ஊகிச்சு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் வேணும் உனக்குன்னு கேட்டுட்டாங்க எடப்பாடியை பார்த்து. திருமாவளவன் முதல்வர் ஆகிறதுக்கு நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்க, ஆனால் திமுக ஆதரவில் நீங்கள் முதலமைச்சர் ஆகலாமா? 19 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த அத்தனை தேர்தலிலும் அதிமுக தோல்வி. எந்திரிச்சு வந்து நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நீங்கள் போங்க, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் தம்பின்னு நீ சொன்னதை நம்பி தானே நாங்கள் தேர்தலில் போட்டிட்டோம். இன்னைக்கு அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டிட்ட அத்தனை பேரும் 5 கோடி ரூபாய் கடனில் இருக்காயா, வட்டி கட்டிட்டு இருக்காயா. அவங்களுக்கு என்ன வழி? தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தா 108 சீட்டில் கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆன ஒரு கட்சி 108 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்த சமூகமும் தாவேக்கு பின்னால் நிற்கிறது. தொடர்ந்து தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக கட்சி எந்திரிச்சு நிக்கிறதுக்கு என்னதாங்க உங்ககிட்ட யோசனை? நான் திருமாவளவனையும் சிஎம் ஆக்க விட மாட்டேன், தாவேக்கு ஆதரவு கொடுக்கலாம், அவங்க 15 அமைச்சரவை தர்றேன்னு சொல்றாங்க, இல்ல வெளியில இருந்து ஆதரவு தர்றேன்னு சொல்றா, நாங்க ஒரு யோசனை சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா நீங்க திமுக ஆதரவோடு முதல்வர் ஆகலான்னு சொன்னா எப்படி கட்சிக்காரன் ஏத்துக்குவான்? அம்மாவோட ஆன்மா நம்மளை மன்னிக்குமா? ரோட்ல போனா ஜனங்க கல்லெடுத்து அடிக்க மாட்டாங்களா? முடிச்சிடுறேங்க, முடிச்ச பிறகு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்று சொன்ன பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அதற்கும் சம்மதிக்கவில்லை என்பதால் 30 எம்எல்ஏக்கள் அந்த கூட்டத்திலிருந்து கிளம்பி நேராக CV சண்முகம் வீட்டுக்கு சென்று எதிரணியாக உருவாக்கிறார்கள்.